அமிருத்யுஹு சர்வதிருக் சிம்ஹா சந்தாதா சந்திமான் ஸ்திரஹ அஜோ துர்மருஷண சாஸ்தா விஸ்ருதாத்மா சுராரிஹா. ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமத்தினுடைய இந்த ஸ்லோகத்தில் இருக்கும் திருநாமங்கள் அனைத்துமே பீஷ்மாச்சாரியராலே நரசிம்ம அவதாரத்துக்காக சூட்டப்பட்டவை. அமிருத்யுஹு என்றால் மிருத்யுவுக்கே எதிரானவர் என்று பொருள். பிரஹ்லாதனுக்கு மிருத்யுவை போல் இருந்த ஹிரண்யகசிபுவை அழித்து பிரஹ்லாதனை ரட்சித்து கொடுத்தபடியாலே அமிருத்யுஹு என்று இந்த பெருமான் அழைக்கப்படுகிறார். இவருடைய மந்திரத்திலும் மிருத்யுவுக்கே மிருத்யுவாக இவர் இருக்கிறார் என்று சொல்லுகிறோம் அல்லவா? அப்படிப்பட்ட பெருமை நரசிம்மமூர்த்திக்கு உண்டு. சர்வதிருக்கு அனைத்தையும் பார்க்கக்கூடியவர். சிம்ஹா அழகான சிங்க வடிவத்தில் இருக்கக்கூடியவர். சுராரிஹா தேவர்களுக்கு எதிரியாக யார் வந்தாலும் அவர்களை அழிப்பதற்காக முன்னின்று அவர்களை உதவக்கூடியவர். இப்படி எத்தனையோ அழகான திருநாமங்களாலே நிருசிம்ம பெருமான் கொண்டாடப்படுகிறார். அவருடைய பிரசித்தமான தலங்களுக்குள் தொண்டை நாட்டில் இருக்கக்கூடிய திருவேளுக்கை என்கிற திவ்யதேசத்தை நாம் தற்போது அடைந்துள்ளோம். இங்கு ஸ்தல புராணம் பகவான் எப்படி வந்து சேர்ந்தார், எதற்காக யோக தசையில் இங்கு காத்து கொண்டிருக்கிறார் என்பதை பார்த்தோம். அடுத்தது யோக நரசிம்மரான மூலமூர்த்தியை தரிசித்தோம். அவருக்கு முன்னால் அழகாக நிற்கக்கூடிய 4 கரங்களோடு இருக்கக்கூடிய பிரஹ்லாத வரதன் என்கிற உற்சவ மூர்த்தியையும் அதை தவிர இருக்கும் உற்சவர் நரசிம்ம பெருமானையும் தரிசித்து கொண்டோம். தற்போது கோவிலை சுற்றி வந்தோம் என்றால் தாயார் சன்னதியை அடையலாம். இங்கிருக்கும் தனிக்கோவில் நாச்சியாருக்கு வேளுக்கை வள்ளி என்றும் அமிர்தவல்லி என்றும் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வேளுக்கை பகவான் ஆசைப்பட்டு இருக்கக்கூடிய திருத்தலம். அந்த திருத்தலத்துக்கு வள்ளி அதை உடையவள், அதற்கு சுவாமினியாக தலைவியாக இருப்பவள் என்று பொருள். அப்ப பகவான் இந்த ஊருக்கு தலைவன் அல்ல, இந்த ஊரில் இருக்கக்கூடியவர். ஊருக்கு தலைவி என்றால் அது மகாலட்சுமி தாயார்தான் என்று புரிந்து கொள்ளலாம் அல்லவா? வேளுக்கை, வேள் இருக்கை, நரசிம்மன் இருக்கும் ஊர் என்றுதான் பெயர் சொல்லுகிறது. ஆனால் வேளுக்கை வள்ளி என்று இந்த பிராட்டி தான் இந்த ஊருக்கே தலைவியாக சொல்லப்படுகிறாள். உண்மைதானே? ஒரு கணவனுக்கு வீடு இருந்தாலும் அந்த வீட்டை உடையவள் என்று மனைவிதானே, கிருஹிணி என்று மனைவிதான் சொல்லப்படுகிறார். ஆணை சொல்லும் போது கிருஹஸ்தன் என்று சொல்லுவார்கள். சம்ஸ்கிருதத்திலேயும் அதே வஞ்சனை தான் பாருங்க. ஆணை சொல்லும் போது கிருஹஸ்தன், வீட்டிலே இருக்கக்கூடியவர் என்று மட்டும்தான் பெயர் இருக்கு. ஆனா பெண்ணை சொல்லும் போது கிருஹிணி, வீட்டை உடையவள், வீட்டுக்கு தலைவி என்று பெயர் இருக்கிறது. அதே போலத்தான் இங்க பெருமானுக்கும் வேளுக்கை அப்படின்னா பெருமான் இருக்கும் இடம். அவர் வெறும் அங்க இருக்கார். பிராட்டி தான் இந்த ஊருக்கே அதிபதியாக பெருமானையும் ஆண்டு கொண்டு இந்த ஊரையும் நிர்வாகம் செய்து கொண்டு காட்சி அளிக்கிறாள். அழகான திருமுக மண்டலம், 2 பெரிய மலர்ந்த கண்களாலே கடாட்சித்து கொண்டிருக்கிறாள். ஒரு கையில் அபயஹஸ்தம், மற்றொரு கையாலே தன் திருவடிகளை காட்டுகிறாள். 2 தாமரைகளை பிடித்து கொண்டிருக்கிறாள். இந்த பெருமான் கோபமானவர், இப்போது சாந்தியடைந்து இருக்கலாம். ஆனால் இயற்கையில் கோபமானவர். பிராட்டிக்கோ கோபம் என்றால் என்னவென்றே தெரியாது. நித்தியம் அஜ்ஞாத நிகிரஹா என்று தெரிவிக்கிறார்கள் பெரியோர்கள். நிகிரகம், கோபம், அருள் செய்யாமை என்றால் என்னவென்றே பிராட்டிக்கு தெரியாது. அந்த பிராட்டியும் இந்த கோவிலிலே தரிசித்துக் கொள்ளுகிறோம். இனி இந்த பெருமானையும் இந்த ஊரையும் பற்றி எந்த ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்தார்கள், இதை பற்றி என்ன நூல்கள் ஏற்பட்டுள்ளன என்று முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டுமே. ஊர் என்று சொன்னாலே இதை போல எத்தனையோ ஊர்கள் இருக்கலாம், எத்தனையோ கோவில்கள் இருக்கலாம். ஆழ்வார்கள் வாயால ஒரு பாசுரம் பெற்றால்தான் அது திவ்யதேசம். அந்த பெருமை ஆழ்வார்களான பக்தர்களுக்கு உண்டு. பக்தன் ஏற்றுக்கொண்டால்தான் பகவானுக்கு பெருமை. இப்படி விபரீதம் பாருங்க. பொதுவாக நாம போய் ஒரு நிறுவனத்தில் சேரணும்னால் முதலாளி தான் நம்மால் அங்கீகரிக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாது. ஆழ்வார்கள் போய் பகவானை அங்கீகரிக்க வேண்டும். ஆமா, வேளுக்கையில ஆளரியா இருக்கார், காஞ்சிபுரத்தில் வரதராஜன் இருக்கிறார், மதுரையில கூடல் அழகர் இருக்கிறார். இவர்கள் ஒப்புக்கொண்டால்தான் அவர் திவ்யதேசத்து எம்பெருமானாக ஆகப் போகிறார். அதை போல இந்த ஊர் பெருமானையும் 2 ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ணி பாடியிருக்கிறார்கள். ஒருவர் பேயாழ்வார், மற்றொருவர் திருமங்கை ஆழ்வார். அதிகமான 10 பாசுரம் எல்லாம் கிடையாது.
பேயாழ்வார் தன்னுடைய பிரபந்தத்தில் ஒரு 3 பாசுரங்களாலே மங்களாசாசனம் செய்கிறார். அதே போல திருமங்கை ஆழ்வார் தன்னுடைய திருமடலில் ஒரே ஒரு வரியிலே இந்த பெருமானை குறிப்பிடுகிறார். முதல்ல பேயாழ்வார் பாசுரத்தை பார்ப்போம். சிறந்த என் சிந்தையும் செங்கண் அறவும் நிறைந்த சீர் நீழ்கச்சி உள்ளும் உறைந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும் வேளுக்கை பாடியுமே தாம் கடவார் தன் துழாயார். பகவான் எங்கெல்லாம் இருக்கிறார்? அவர் இருக்கக்கூடிய இடங்கள் என்னன்னு பார்த்தால், சிறந்த என் சிந்தையும், பகவான் என்னுடைய நெஞ்சம், என்னுடைய நினைவிலே எப்போதும் இருக்கிறார். செம்கண் அறவும், சிவப்பான கண்களை உடைய பாம்பு, அந்த பாம்பு படுக்கையிலே வியூகமூர்த்தியாக பார்க்கடலிலே இருக்கிறார். நிறைந்த சீர் நீள் கச்சி உள்ளும், நிறைய பெருமைகளை உடைய காஞ்சிபுரத்துக்குள்ளே பகவான் அத்திகிரிநாதனாக வரதராஜ பெருமானாக சேவை சாதிக்கிறார். உறைந்ததுவும் வேங்கடமும் வெக்காவும், திருவேங்கடத்தில் நின்று சேவை சாதிக்கிறார். வெக்காவில் கிடந்து சேவை சாதிக்கிறார். வேளுக்கை, இந்த வரிசையில் சொல்லும்போது பகவானுக்கு மிக பிடித்தமான இடங்கள்னு சொன்னால் காஞ்சிபுரம், திருவெக்கா, திருவேங்கடம், ஆதிசேஷப்படுக்கை, வேளுக்கை, என்னுடைய சிந்தை. இவரெல்லாம் எங்கெங்கேயோ இருக்காருன்னு வெளியில மட்டும் நீங்கள் தேட வேண்டாம். நமக்குள்ளேயே, சிந்தனைக்குள்ளேயே இருக்கிறார். ஒருவேளை உள்ள மட்டும்தான் இருப்பாரோ, அவரை கண்ணால பார்க்க முடியாதோன்னு பயப்பட வேண்டாம். இத்தனை திவ்ய தேசங்களிலும் இருக்கிறார். தாம் கடவார் தன் துழாயார். அழகான தாமரை, அழகான துழாய் மாலையை, திருத்துழாய் மாலையை தரித்த பெருமான் கடவார். அவர்தான் இந்த ஒவ்வொரு ஊருக்கும் கடவராக இருக்கிறார். நமக்கெல்லாம் கடவராக இருக்கிறார். நம்மை ரட்சிக்கும் பொறுப்பு அவருடையது. நமக்கு ஏற்றவர் அந்த பெருமான் தான் என்று ஆழ்வாருடைய பாசுரம். ஆனால் அதில் ஒரே ஒரு வேடிக்கை பாருங்க. மற்ற ஊர்களெல்லாம் சுமாரா சொல்லிட்டு சிறந்த என் சிந்தை, இதுக்குள்ள பகவானுக்கு எந்த இடத்தை பிடிக்கும்னால் என்னுடைய சிந்தை தான் சிறந்தது. ஊர்களில் இருப்பதை விட பக்தனுடைய நெஞ்சத்தில் இருப்பதைத்தான் பகவான் ஆசைப்படுகிறார் என்று இந்த வேளுக்கை எம்பெருமானை அந்த பாசுரத்திலே குறிப்பிடுகிறார். அடுத்தது, அன்றி உலகம் அளந்த அசவேகொல் நின்றிருந்து வேளுக்கை நீள் நகர்வாய் அன்று கிடந்தானை கேழில் சீரானை முன் கஞ்சை கடந்தானை நெஞ்சமே காண். பகவானை பார்த்து நீ பார் நெஞ்சமே, அந்த பகவானை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர்? அன்று இவ்வுலகம் அளந்த அசவேகொல். பகவான் ஆங்காங்கு திவ்யதேசங்களிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார், சயனித்துக் கொண்டிருக்கிறார், நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எதற்காகனால் ரொம்ப உடம்பு கஷ்டப்பட்டு போச்சான். பெரிய திருவிக்கிரமாவதாரம் செய்தாரோ இல்லையோ, இந்த உலகத்தையே அளந்து தன் திருவடிக்கு கீழே கொண்ட போது நிறைய முயற்சி எடுத்து விட்டார். அதனால உடலிலே ஆயாசம் பிறந்து விட்டது, தளர்ச்சி ஏற்பட்டது. அந்த தளர்ச்சி போவதற்காகத்தான் நிதானமா ஓய்வெடுத்துக் கொள்ளுகிறாராம். எந்த இடத்தில்? நின்று இருந்து வேளுக்கை நீள் நகர்வாய். வேளுக்கை நீள் நகர், ரொம்ப பெரிய நகரமாக, இன்னைக்கு அது காஞ்சிபுரத்துக்குள்ள இருக்கு. அந்த காலத்தில் எப்படி மாட மாளிகைகளோடு இருந்ததோ தெரியாது. அப்படி உயர்ந்த வேளுக்கையிலே பகவான் அமர்ந்து சேவை சாதிக்கிறார். அன்று கிடந்தானை, திருவெக்காவிலே கிடந்து சேவை சாதிக்கிறார். முன் கஞ்சை கடந்தானை, முன்னாடி கம்சனை இவர்தான் கொன்று முடித்தார். அந்த பெருமானை நீ காண வேண்டும், அவரையே சிந்திக்க வேண்டும் என்று பேயாழ்வார் மனதுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கடைசியிலே விண்ணகரம் வெக்கா விரிதிரை நீர் வேங்கடம் மண்ணகரம் மாமாட வேளுக்கை மண்ணகத்த தென்குடந்தை தேனார் திருவரங்கம் தென்கோட்டி தன்குடங்கை நீரேற்றான் தாழ்வு. பகவான் திருவிக்கிரமாவதாரம் பண்ணாரே, அவருடைய தாழ்வு, தாழ்வுனா இரக்கம், அவருடைய குறைன்னு அர்த்தமோ இல்லையோ, ஆமாம் குறைதான்னு தெரிவிக்கிறார். பகவான் தன்னுடைய தாழ்ச்சி, தன்னையே குறைத்து கொண்டு தனக்கு இருக்கிற பெருமை அனைத்தையும் மறைத்து வைத்து கொண்டு அர்ச்சாவதாரமாக விக்கிரக வடிவத்தில் காட்சி அளிக்கிறாரே. எதற்காக? நம்ம போல ஒரு பக்தன் கிடைப்பானா என்பதற்காக. அன்னைக்கு மகாபலியினிடத்துல 3 அடி பிச்சை கேட்டு போனார், இன்னைக்கும் பிச்சை கேட்டு நிற்கிறாராம். ஒவ்வொரு பக்தனுடைய மனதையும் பெறுவதற்காக நம்மிடத்திலே பிரார்த்தித்து கொண்டு பகவான் இருக்கிறார். விண்ணகரம், உப்பிலியப்பன் சன்னிதி சேவிச்சோமே, விண்ணகரத்தில் இருக்கார். வெக்காவில் இருக்கார். விரிதிரை நீர் வேங்கடம், நிறைய அழகான நீர் புனல்கள் பரவக்கூடிய வேங்கடத்தில் இருக்கார். மண்ணகரம் மாமாட வேளுக்கை, மண்ணகரம், இந்த ஊர்லேயே சிறந்த நகரம் என்று சொல்ல வேண்டும் என்றால் அது மாமாட வேளுக்கை. பெரிய மாடங்கள் கோபுரங்களோடு கூடின இந்த வேளுக்கை திருத்தலம்தான். இதெல்லாம் பேயாழ்வார் பாடிய பாசுரங்கள். இதே போல திருமங்கை ஆழ்வார் பாடும் பொழுது மண்ணு மதில் கச்சி வேளுக்கை ஆளரியை, நன்ன மதில் கச்சி, மதில்களாலே சூழப்பட்ட காஞ்சிபுரத்துக்குள்ளே வேளுக்கை ஆளரி, பெருமானுக்கு பெயர் சூட்டுகிறார் திருமங்கை ஆழ்வார். இவர்தான் நரம் கலந்த சிங்கம், ஆளரியாக அழகிய சிங்கனாக பகவான் இருக்கிறான் என்று திருமங்கை ஆழ்வாருடைய மங்களாசாசனம். இவர்கள் மட்டுமல்ல, சுவாமி வேதாந்த தேசிகன் இங்க பக்கத்துல தானே திருத்தண்டால் தானே அவதரித்தார். அவர் இந்த பெருமானை பற்றியும் அழகான காமாசிகாஷ்டகம் என்கிற ஒரு பிரபந்தத்தை பாடியிருக்கார். காமாசிகா,
கீழே அர்த்தம் பார்த்தோம். காமம் ஆசை, ஆசிகா இருக்குமிடம், பகவான் ஆசையோடு இருக்குமிடம் காமாசிகா வேளுக்கை. அங்க இருக்கக்கூடிய பெருமானை பத்தின அஷ்டகம் 8 ஸ்லோகங்களை பாடியிருக்கார். அதுல தெரிவிக்கிறார், ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேதவத்யாச்ச தக்ஷிணம் காமாத் அதிவசன் ஜீயாத் கஷ்டித் அத்புத கேசரி. அத்புதமான கேசரி, கேசரினா சிங்கம், அத்புதமானது. ஏன் உலகத்துல சிங்கமே பார்த்தது இல்லையா? நான் மனுஷன் கலந்த சிங்கத்தை பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட அத்புதனான பகவான் காமாத் அதிவசன், தான் ஆசைப்பட்டு இருக்கிறாரோ இந்த வேளுக்கை என்கிற இடத்திலே எப்படி இருக்கிறார்னா, ஸ்ருதீனாம் உத்தரம் பாகம் வேகவத்யாச்ச தக்ஷிணம். பெருமான் ஒரு இடத்துக்கு மேல வாழ்றாராம், இன்னொரு இடத்துக்கு தெற்க வாழுகிறாராம். எங்கன்னா வேதங்கள் எல்லாம் இருக்கே, வேதத்துக்கெல்லாம் மேல பகவான் வாழுகிறாராம். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேதத்தாலேயே அவரை எட்டி பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். வேகவதி நதி, இந்த காஞ்சிபுரம் மண்டலத்தை வேகவதி நதி ஓடுறதே, அதற்கு தெற்கு கரையிலே இருக்கிறார். அப்ப வேதத்துக்கு வடக்கு கரையில் இருக்காராம், வேதத்தாலேயே அவரை புரிஞ்சுக்க முடியாது. வேகவதிக்கு தெற்கு கரையில் இருக்காராம், அந்த எளிமையா நாம போய் சேவித்து விடலாம். இப்படி ஆசையோடு பகவான் இருந்து கொண்டிருக்கிறார். ஜீயாத், அவர் ஜெயிக்கட்டும். त्वयि रक्षति रक्षकैः किम अन्यैः त्वयि च அரக்ஷதி ரக்ஷகைः கிம் அன்யைः இதி நிश्चितधीः ஸ்ரயாமி நித்யம் நிருஹரே வேகவதி தடாஸ்ரயம் துவாம். ரொம்ப அழகா தெரிவிக்கிறார். வேளுக்கை ஆளரி ரக்ஷகன், நம்மளை காப்பாத்துக்கு தானே இருக்கார். தேசிகன் சொல்லுகிறார், நீ என்ன ரட்சிக்க வேண்டும் என்று வந்து விட்டால் வேற யாரையுமே நான் கூப்பிட வேண்டாம். நீயே என் பட்சத்தில் இருக்கும்போது, எனக்காக சண்டையிடும் போது வேற யாரும் எனக்காக வந்து நிற்க தேவையில்லை. துவயிச்ச அரக்ஷதி, நீ என்னை தண்டிக்க வேண்டும் என்று எதிர்கோஷ்டியில் நின்று விட்டால் மற்ற இந்திரன் பிரம்மா சிவன் யாரை கூப்பிட்டாலும் பிரயோஜனம் கிடையாது. அப்ப நீ எனக்கு உதவ வந்தால் வேற யாரும் தேவையில்லை. நீ எனக்கு தண்டனை கொடுக்க வந்தா வேற யார் காப்பாற்றுவதற்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனால் என்ன புரிஞ்சுட்டேன், தெய்வம்னா நீ மட்டும்தான். நீ காப்பாத்தினா உண்டு, நீ தண்டிக்க வந்தால் யாரும் காப்பாற்ற முடியாது. அப்பேற்பட்ட நீ இது நிश्चित தீஹி, இந்த திருடமான உறுதியை அடைந்தவனாக ஸ்ரயாமி நித்யம், உன் திருவடிகளை எப்போதும் நான் பற்றுகிறேன். வேகவதி தடாஸ்ரயம் துவாம், வேகவதி நதிக்கரையில் இருக்கும் நரசிம்மனான உன்னை இந்த நம்பிக்கையோடு பற்றுகிறேன். நீ பற்றினால், நீ ரட்சித்தால் தான் உண்டு, நீ சிக்ஷிக்க தண்டிக்க வந்தால் யாரும் ரட்சிக்க முடியாது என்று தெரிந்து கொண்டேன் என்று காமாசி காஷ்டத்திலே மிக அற்புதமாக சுவாமி வேதாந்த தேசிகன் பாடுகிறார். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் இந்த ஊரை பற்றி 108 திருப்பதி அந்தாதியில் பாடும் பொழுது, தனக்குரிய நாய மைந்தன் ஆனவர் மைந்த தானவர்கோன் கெட்டான், உனக்குரிய நாய் அமைந்தான் உய்தான், நினைக்குங்கால் வேளுக்கை ஆளறியே வேறு உதவியுண்டோ உன் தாளுக்கு ஆள் ஆகாதவர்க்கு என்று தெரிவிக்கிறார். 2 பேரை பாருங்க, ஒரு ஹிரண்யகசிபு, ஒரு பிரகலாதன். ஹிரண்யகசிபு என்ன பண்ணார், தனக்குரியன், நான் எனக்காக வாழுகிறேன், செல்ஃபிஷ்னஸ் சொல்றோம், சுவாதந்திரம்னு சொல்றோம் இல்லையோ, நான் இண்டிபெண்டன்ட், நான் யார சொல்றதையும் கேட்க தேவை கிடையாது, ஈஸ்வரனாவது பகவானாவது தெய்வமாவது ஒண்ணும் கிடையாது, நான் தான் தனக்கு உரியன் என்று ஹிரண்யகசிபு வாழ்ந்தானோ இல்லையோ, செத்து போயிட்டான், மாண்டு போய் விட்டான். இல்ல நான் உனக்கு உரியன். பிரகலாதன் சொன்னது என்ன, ஐயோ நான் பகவானுக்கே அடிமை, அவனுக்காகவே வாழுகிறேன் என்று சொன்ன பிரகலாதன் வாழ்ந்து போனான். தனக்கு உரியனாய் அமைந்த தானவர்கோன் கெட்டான், அசுரத் தலைவனானவன் கெட்டு போனான். உனக்கு உரியனாய மைந்தன் உய்ந்தான், உனக்கே பகவானே உனக்காகவே இருக்கிறேன், ரிசிம்மன்தான் எனக்கு தலைவன் என்று சொன்ன பிரகலாதன் உஜ்ஜீவனம் அடைந்தானோ இல்லையோ. இதை பார்த்தா எனக்கு என்ன தெரியுமா தெரியறது, வேளுக்கை ஆளறியே வேறு உதவி உண்டோ நின்றாள் அடையாதவர்க்கு, உன் திருவடிகளை பற்றினா அதுதான் உதவி, உன் திருவடிகளை பற்றாவிட்டால் வேறு எந்த உதவியும் நமக்கு கிடையாது என்று புரிந்து கொண்டேன் என்று இந்த பெருமானுடைய பெருமைகளை பாடுகிறார். இப்படி இந்த திவ்யதேசத்திலே அழகான நரசிம்ம பெருமானையும் சேவித்துக் கொண்டோம். இனி தொடர்ந்து தொண்டை நாட்டு திருப்பதிகளை ஒவ்வொன்றாக தரிசிப்போம்.